ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் அரிசி உப்புமா செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் தண்ணி போட்டுடுறேன். அதுக்கு நான் ஏற்கனவே அரிசி ஊற வச்சு மிக்சியில் போட்டு அடித்து மறுபடியும் அவிச்சு நான் பதப்படுத்தி எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் 2 உலக்கு நான் இதில் எடுத்துக்கிறேங்க. மாவு இந்த அளவுக்கு கொரன்னு இருந்துக்கணுங்க. அரிசி உப்புமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட போகிறேன். அதுக்கப்புறம் இதில் தண்ணி தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொழுக்கட்டை மாதிரி நம்ம இதை பிடிச்சி எடுத்துக்கணுங்க. ஒரு 10 நிமிஷம் இது வெந்தால் போதும். நம்ம அதுக்கப்புறம் இதை தாளித்து விட்டுக்கலாம். நம்ம இப்போ கரெக்டாக தண்ணி தெளித்து பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி எடுத்து நம்ம வச்சு அவிச்சு எடுத்துக்கலாம். நம்ம எல்லாத்தையும் கொழுக்கட்டையாக எடுத்தாச்சு. நம்ம இது 10 நிமிஷம் வேக விடலாம். 10 நிமிஷம் கழித்து வந்து பார்க்கலாம். இதை தொடர்ந்து நம்ம என்னென்ன தேவையான பொருள்னு பார்த்துடலாம். வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பெரிய வெங்காயமாக இருந்தால் 2 எடுத்துக்கலாம். கருவேப்பிலை தழை, வரமிளகாய், கொத்தமல்லி தழை, எடுத்துக்கு கடுகு உளுத்தம் பருப்பு, தேங்காய் திருவி நான் எடுத்து வச்சுருக்கிறேன். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம வெந்துருச்சான்னு பார்ப்போம். நல்லா வெந்துருச்சுங்க. நம்ம இதை எடுத்துக்கலாம். நம்ம இந்த கொழுக்கட்டை எல்லாத்தையும் உதுத்து விட்டுக்கலாங்க. வெங்காயம் வதங்கணும், அதனால கொஞ்சம் நம்ம கூடயே எண்ணெய் எடுத்துக்கலாங்க. கடுகு பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தையும் போட்டு நம்ம நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு வறுத்து வச்சுக்கலாம். இது காரத்துக்கு நம்ம வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 2 செகண்டுக்கு இது நல்லா வதக்கிக்கலாங்க. நம்ம நல்லா வதங்கிடுச்சு. இதோடு நம்ம உதுத்து வச்சுருந்த இந்த கொழுக்கட்டை மாவை சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவலையும் அதோட சேர்த்துக்கலாங்க. சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறி விடுங்க. மாவு வீட்டில் ரெடியாக இருந்துச்சுன்னா இது செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. கட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நம்ம டைம் எடுத்துக்கும். கிளறது ரொம்ப சுலபமாக போயிடும். நமக்கு உப்புமா ரெடி ஆயாச்சு. கடைசியாக இந்த மல்லியை தூவி உப்புமா ஃபினிஷ் பண்ணிடலாம். செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை பார்க்க பூங்கோதை கண்ணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க.